अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं मन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्तदे हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये पल्लवी वल्लभायार्चितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्ण सर्वं कृष्णार्पणमस्तु कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्ध विनिर्मुक्ताः पदं गच्छन्ति नामयम् எந்த ஸ்லோகம் 51 कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धं विनिर्मुक्ताः பதம் கச்சன்யநாமயம். இந்த மூணு ஸ்லோகம் ஒரு பலஸ்துதி மாதிரி. புத்தி யோகத்தை சரியா உபயோகப்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறது. சரி, நீ படிக்குமா இத ஒன்னொன்னா அரையா? 51, 52, 53. ஆமா, அர்ஜுனனுடைய பேச்சுக்கு முன்னால 3. कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्ध विनिर्मुक्ता पदं गच्छन्ति नामयम् यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति यदा गन्तासि निर्वेदम् श्रोतव्यस्य श्रुतस्य च श्रुतिविप्रतिपन्ना ते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिः तदा योगमवाप्स्यसि அதாவது முதல்ல புத்தி யோகம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திட்டு அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு அதனுடைய பலஸ்துதி மாதிரி இந்த 3 ஸ்லோகங்கள். முதல்ல சொல்றது என்ன? கர்மபந்தம் விநிர்முக்தாக பதம் கச்சந்தி நாமயம். அநாமய பதம். ஆமய அப்படின்னா நோய், குறை, தோஷம். நிராமய, சிவனுக்கு ஒரு பேரு நித்திய நிராமய. நிராமய
தோஷமில்லாமல் குறையில்லாமல் நித்திய நிராமய அனாமய, அதுவும் அதேதான். தன்வந்திரியுடைய காயத்ரி தெரியுமா இருக்காது? ஆமய கலச என்னமோ வரும். தன்வந்தரியுடைய காயத்ரி. ஆமய அப்படின்னா நோய். நம்முடைய இதுல கூட வருது பாருங்க. சுகம், ராஜச சுகத்துல என்னது? விஷயேந்திரிய சயோகாத் எத்தது அக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். அல்ல, அது இல்லை. போஜனம் கட்வாம் லவணாத்யுஷ்ண ஆகார ராஜசஸ்யேஷ்ட துக்க சோகமய பிரதாஹ. துக்க சோக ஆமய பிரதா. ஆமய அப்படின்னா நோய், குறை, தோஷம். அப்போ இந்த ராஜச போஜனம் என்பது நோயை கொடுக்கும் போஜனம் அப்படிங்கிறது. இங்க அனாமய கர்மஜம் புத்தியுக்தாஹி பலன் தியக்த்வா மனிஷிண. மனிஷிண மனுஷன்னு பொதுவா சொன்னா கூட மனிஷிண பொதுவா ஞானிகளுக்கு அந்த வார்த்தை உண்டு. மனிஷிண, மனிஷி. கர்மஜம் புத்தி உக்தாகி, கர்மத்திலிருந்து பிறந்த இந்த அதிலிருந்து இந்த புத்தி யோகம் என்பதில் தேர்ச்சி பெற்று பலன் தியக்த்வா மனிஷிண, பலத்தை தியாகம் செய்த ரிஷி முனிவர்கள், மனிஷிகள். பலன் தியக்த்வா மனிஷிண ஜன்மபந்த விநிர்முக்தாக, ஜன்மத்துடைய பிணைப்பிலிருந்து, ஜன்மம் அப்படிங்கிற பந்தத்திலிருந்து முக்தி, நிர்முக்த விநிர்முக்த, சிறப்பாக முக்தி அடைந்து, வெளியேறி விடுதலை அடைந்து, பதங்கச்சந்திய நாமயம், பதங்கச்சந்தி அந்த பதத்தை சென்றடைகிறார்கள். எந்த பதம்? அனாமய பதம். முழுமையான, நிறைவான, ஒளிமயமான, குறைகள் இல்லாத, அழிவில்லாத, தோஷமில்லாத அந்த பதம் பரமபதம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரமபதம் கச்சந்தி அனாமயம். யாரு? இந்த மனிஷிகள், மனிஷிகள், ரிஷிகள். எந்த ரிஷிகள்? யாரு? பலன் தியக்த்வா, பலங்களை, கர்ம பலங்களை தியக்த்வா, தியாகம் செய்தாளோ, ஜன்ம பந்தத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று, விடுபெற்று அந்த அனாமய பதத்தை சென்றடைவார்கள். இது முதல் ஸ்லோகம். இரண்டாவது, யதாத்தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி. தரிஷ்ய ராமநாம தாரகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தரி, அதுக்கு தயர்னா, ஹிந்தியில தயர்னா ஸ்விம்மிங். தாரகம்னா நம்மளை அந்த சமுத்திரத்தை தாண்டி அழைத்து போகக்கூடியது. தரிஷ்யதி, யாரு நீந்தி கடந்து விட்டார்களோ எதை? மோக கலிலம், மோகங்கிற இந்த சேற்றை. எதா தே மோக கலிலம், எப்பொழுது அவர்கள் எதா, நம்ம இந்த யதாங்கிற வார்த்தை வேற எங்க வருது? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகம். இதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே. நிறைய இடத்துல வரும். எப்பொழுது அப்படின்னு. எப்பொழுதுன்னா கேள்வி இல்லை, கொஸ்டினிங் எப்பொழுது இல்லை, அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வர எப்பொழுது. whenever this happens then that happens. அந்த எப்பொழுது, எப்பொழுது இது நடக்கிறதோ அப்பொழுது அது நடக்கும். யதாத்தே மோக கலிலம். கலிலம்னா இது சேரு. மோகம் என்ற சேற்றிலிருந்து யாரு
நீந்தி கடந்து விடுகிறார்களோ, யதா தே மோக கலிலம் புத்தி வியதிதரிஷ்ய, புத்தி வந்து அதை நீந்தி கடந்து விடுகிறதோ, ததா அப்பொழுது கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச, இனி கேட்கக்கூடிய சுகங்கள் போகங்கள், இதுவரைக்கும் கேட்ட சுகபோகங்கள், அது எல்லாவற்றையும் அவன் வந்து அறிந்து விடுகிறான். ததா 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 கந்தாசி நிர்வேதம், கந்தாசி நிர்வேதம், கந்த அப்படின்னா அடைந்து விடுவது. ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச, இதுவரைக்கும் கேட்டது ஸ்ருதஸ்ய ச அண்ட் ஸ்ரோதவ்யஸ்ய, இதுக்கு மேல கேட்க போகுது, அதை எல்லாமே அவன் அந்த போகங்கள் சுக போகங்கள் அனைத்திலிருந்தும் நிர்வேதம் மோட்சம் அடைந்து விடுகிறான், முக்தி அவர் அதிலிருந்து வைராக்கியம் அடைந்து விடுகிறான். இந்த வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு ஸ்பெஷல் வார்த்தை. நம்ம தமிழ்ல வந்து வைராக்கியம்னா வெறுப்பு கோபம் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றான். விராக அப்படின்னா ராகம் துவேஷம் ரெண்டுமே இல்லாத வைராகி. வைராகின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஹிந்தியில சாதுக்களுக்கு. பந்தா வைராகி அப்படின்னு சீக்கிய குரு கோவிந்த சிம்மனுக்கு அடுத்த ஆள். கோவிந்த சிம்மனுக்கு ரொம்ப வேண்டிய சிஷ்யன் அவன். குரு கோவிந்த சிம்மனுக்கு பிறகு இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்றான். குரு கோவிந்தோடைய 4 குழந்தைகளும் செத்தாச்சு. முதல் 2 பேர் போர்க்களத்துல, அடுத்த 2 பேர் சுவர் எழுப்பி. அவருடைய யுத்தம் முசல்மான் முகல் கொடுங்கோலுக்கு எதிராக அவர் வந்து அந்த சிக்கு அந்த கால்சா பந்த் அந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிடுறார். 5 சின்னங்கள் கொடுக்கிறாரு. கையில இரும்பு வளையல், தலை கேசம், அதுல சீப்பு, அப்புறம் இடுப்புல வாளு, அப்புறம் இடுப்புல கச்சம் இறுக கட்டிய இடுப்பு. இதெல்லாம் 5 லட்சணங்களை கொடுத்து சிஷ்யர்கள் சீக்கு அப்படின்னு ஒரு புதிய சம்பிரதாயம். அதனுடைய கோஷம் வந்து சத் ஸ்ரீ அகால், அகாலனே சத்தியம், அகாலன்னா சிவன். அதனால்தான் மசூதி இந்த குருத்வாராவுக்கெல்லாம் ஹரமந்திர் அப்படின்னு பேரு. ஹரமந்திர் சாஹேப், ஹரன்னா சிவன் கோயில்னு பேரு. அது தனி மதமா அவர் ஆரம்பிக்கல. ஆனா இந்த பந்தா பைராகி அந்த 5 லட்சணங்களை எடுக்கல. குரு மேல பக்தி இருந்தாலும் அவர் சனாதன ஹிந்துவாவே இருந்தார். அதனால்தான் குரு கோவிந்த சிங் மரணத்துக்கு பிறகு குரு கோவிந்தோடைய மனைவி இவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது, இவரை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறார். அப்போவே இந்த சிக்கு நாங்க தனிங்கிற எண்ணம் விதை புதைச்சாச்சு. அப்போவே இந்த பந்தா பைராகிய அந்த போராட்டத்தை தொடரும் போது அவரை கைது பண்றான் முகல் அவுரங்கசீப். கைது பண்ணி 92 நாள் அவரை சித்திரவதை பண்றான். கால் சுண்டு விரலை மட்டும் வெட்டுவான் ஒரு நாள், அடுத்த நாள் இன்னொரு விரல், அப்படி 10 நாள் 10 விரலுக்கு மருந்தெல்லாம் தடவி அதை இது செய்துட்டு அடுத்த நாள் அடுத்த டார்ச்சர். கை விரல்களை வெட்டுவான் துண்டு துண்டா கொஞ்சம் கொஞ்சமா. அதுல 30 நாள் அப்படி ஒன்னொன்னா. கண்ணை நோண்டினான், ஒரு கண்ணை நோண்டு, 2வது கண்ணை நோண்டு. அப்படி செய்யும்போது 60வதோ 70வது சித்திரவதை 70வது நாள்ல இவருடைய 1.5 வயசு குழந்தைய மார்ல குத்தி கொண்டு நாரை பிளந்து அந்த குழந்தையுடைய ஹிருதயத்தை எடுத்து இவருடைய வாயில திணிக்கிறான். இது ஒரு டார்ச்சர். இதெல்லாம் சகிக்கிறார் அவர், பொறுத்துக்கிறார். வைராகி, வைராக்கியம், பற்று வெறுப்பு ரெண்டும் கிடையாது. ஸ்திரம், ஸ்திரமானவன்.
அப்படி நீ இந்த எல்லா போகங்களிலிருந்தும் வைராக்கியம் பெற்று விடுவாய். ததா கந்தாசி நிர்வேதம். இந்த மோகம் மாயை அப்படிங்கிற சேற்றை நீ கடந்து விட்டால் மற்ற எல்லா சுகபோகங்களிலிருந்தும் நீ முக்தி அடைந்து விடுவாய், வைராக்கியம் பெற்று விடுவாய். இது 2வது ஸ்லோகம். ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச ஸ்ருதி பிரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. அப்பொழுது நீ யோகத்தை அவாப்ஸ்யசி அடைந்து விடுவாய். அவாப்ஸ்யசி அப்படின்னு எப்போ? ஸ்ருதி அதில் நீ நல்லபடி கேட்டு எல்லாம் இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நீ வச்சனங்கள் எல்லாம் அந்த மற்றவருடைய வச்சனங்கள், வேற விஷயங்கள், திசையை மாற்றக்கூடிய வச்சனங்கள், அதிலிருந்து நம்ம பிரமை ஆகிடாமல், அதுல நம்ம மயங்கிடாமல், அதுல தளர்ந்திடாமல் அல்லது திசை மாறிடாமல் நீ உன்னுடைய புத்தியை இவனுடைய பரமனுடைய தாழ்ல அப்படியே அச்சலமா அசையாமல் நீ ஸ்திரமா வைத்திருந்தால் அப்போ என்ன ஆகும்? நீ யோகத்தை அடைந்திடுவாய். யோகத்தை அடைந்திடுவாய் அப்படிங்கிறார். இது இதுக்கு முன்னால இதுக்கு அப்புறமும் நிறைய இடத்துல சொல்ல போறான். என்னை அடைவாய், யோகத்தை அடைந்திடுவாய், பரமபதத்தை அடைந்திடுவாய், வெவ்வேறு விஷயமா சொல்லி. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் அடிப்படையில் நம்ம ஒன்று நம்பிக்கை நமக்கு. ஏகம் சத் பகுதா வித்தா விப்ராக வதந்தி. அறிஞர்கள் பல பல பெயர்களை சொன்னாலும் சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியத்திற்கு போகக்கூடிய பாதைகள் பல்வேறாக இருந்தாலும் அந்த ஒரே சத்தியத்தை நோக்கிதான் எல்லா பாதைகளும் போகிறது. சந்தியாவந்தனத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு இது சொல்றோம், மந்திரம் என்ன? ஆகாஷாத் பதி தந்தோயன் யதா கச்சதி சாகரா சர்வதேவ நமஸ்கார ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. சர்வதேவ நமஸ்கார. நீ எந்த தெய்வத்திற்கு, தெய்வஸ்வரூபத்திற்கு நமஸ்காரம் செய்தாலும் அது ஒரே பரமாத்மனை சென்றடைகிறது. இது அந்த ஹரே கிருஷ்ணா மாதிரி வைஷ்ணவர்கள் என்ன சொல்றாங்க? சுப்ரீம் லார்டு கேசவன் தான். நீ மற்ற சின்ன தெய்வங்களுக்கெல்லாம் நீ நமஸ்காரம் பண்ணு, அது எங்க கேசவனை தான் வந்தடையும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது சரி, அதுவும் சத்தியம். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதானே, ஹரியும் ஹரனும் ஒன்று. அதனால நமக்கு அதில் சண்டை இல்லை. ஆனா ஒரே பரமாத்மனை சென்றடைவான். பாதைகள் பல பலவாக இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குதுல. அதனால்தான் நம்ம நாட்டுல சண்டை போட மாட்டோம். நீ என்ன இப்படி பண்ற, அது இப்படி அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் அப்படின்லாம் நம்ம பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். சரி அப்படியா, ஓ இப்படி கூட செய்வீங்களா, எங்க வீட்டுல இப்படி செய்யறோம் அப்படின்னு நம்ம வீட்டு பழக்கத்தை சொல்லுவோமே தவிர நீ செய்வது தவறு, அது சரியில்லை, அது பொய், இதுதான் சத்தியம் அப்படின்னு நமக்கு பழக்கம் இல்லை. நான் ஒரு தடவை விளையாட்டா இந்த நம்ம நாட்டுல புடவை கட்டுற எத்தனை ஸ்டைல் இருக்குன்னு ஒரு எண்ணிக்கை போட்டோவெல்லாம் பார்த்து, ரோட்ல போகிறவங்களை பார்த்து எத்தனை வகையில புடவை கட்டுறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். நான் பார்த்தது 32 வகை. ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது எல்கேஜி சின்ன குழந்தைங்க, அல்பங்கள், இப்படித்தான், இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம். நோ ஸ்டாண்டர்டைசேஷன். சரிப்பா அப்படி கட்டு, அப்படி பட்டு, அப்படி போடு. 9 கஜம் கட்டுறதே தமிழ்நாட்டிலேயே 3 டைப் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 9 கஜம் மடிசாருன்னு சொல்றது. ஒரு இடத்துல பழைய காலத்துல விவசாயிகள் ஒரு கட்டு கட்டுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட 9 கஜம் மாதிரிதான் இருக்கும். பவுண்டர்கள்லாம் அது ஒரு வகையா 9 கஜம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் நம்ம இப்படித்தான் செய்யணும். இன்னைக்கு யூடியூப் வந்த அப்புறம் இந்த ரெசிபி
ரவா உப்புமானா தான் இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் பைத்தியக்காரத்தம். நீ செய்டா, புது விதமா செஞ்சு பாரு, ஒன்றும் ஆகாது. எல்லா வழிகளும் அதே பசியை தீர்க்கும். இது ரொம்ப ஆழமா நமக்கு நம்பிக்கை இருக்கு. இது சில சமயம் நமக்கு நம்முடைய இந்து தர்மத்துக்கே எதிராக கூட போகுது இந்த விஷயம். அவனும் சாமியை தானே கும்பிடுறான், சரி கும்பிடட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஒரு சாமி தானே, அல்லாவும் ஒரு சாமி தானே அப்படிங்கிறான். நம்ம நல்ல இந்துக்கள் எல்லாம் சொல்றாங்க இது அல்லாவும் ஒரு சாமி தானே அப்படின்னு. சோ அந்த சில என்ன சில தர்காக்கு நம்ம போவோமே சவுத்ல, நம்ம சவுத்ல இந்த நம்ம மீன்ஸ் நானும் போக மாட்டேன், இந்துக்கள் அதுலயும் கரெக்ட். எனக்கு அகிலாவுடைய அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்து வீட்டுல ஒரு ஐயர் பிராமணர் இருந்தாரு. ரொம்ப சீரியஸா என்கிட்ட வந்து நாக்பூர்ல சிவில் லைன்ஸ்ல வாஜா என்னது அது ஒரு தர்கா இருக்கு, நீங்க போய் ரோஜா பூ வச்சுட்டு வாங்க, 52 வாரம் ரோஜா பூ வச்சுட்டு வாங்கன்னா எனக்கு ஜிம்முன்னு மைண்டுக்கு ஏறி பயங்கரமா சண்டை போட்டு அவரோட. பாவம் ஜெயராமனுக்கு ரொம்ப இக்கட்டா போச்சு. அவன் ஏதோ சொல்லிக்கிறான், நீங்க எதுக்கு அப்படின்னா, அது எப்படி சொல்லலாம் இந்த ஆளு, அதுவும் நான் கேட்கல. தானா வந்து பெரிய அதிக பிரசங்கி மாதிரி அந்த அதற்காக போன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாவம் அது 21 வருஷம் முன்னால. சரி, அதனால இது கூட சாமி தானே, நல்ல இந்துக்கள் நிறைய பேர் சொல்றாங்க அது கூட சாமி தானே அப்படின்னு. நம்ம ஸ்ரீகிருஷ்ணனே சொல்றானே, யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தையா அச்சித்துமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாமியம். யார் யாரே ஸ்ரத்தையோடு எந்தெந்த உருவத்தை வழிபடுகிறார்களோ அந்தந்த உருவத்தினிடமிருந்து அதன் மேல அவனுக்குள்ள பற்றை, அதன் மேல் அவனுக்குள்ள ஸ்ரத்தையை நான் மேலும் திடப்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். நீ அந்த சாமியை விட்டுட்டு எங்கிட்ட வான்னு சொல்லல. ஆதிசங்கரர் ஜெகநாத் பூரிக்கு போறாரு. அங்கே ஜெகநாதர் பெரிய மொண்டை கண்ணு மாதிரி 2 பெரிய கண்ணு, ஒரு பெரிய மூக்கு, பெரிய வாய், பயங்கரமா இருக்கு. ஒரு கட்டையில செய்த ஒரு சிலை. அந்த காட்டுவாசிகள் மட்டுமே அதை வழிபட்டுட்டு இருக்காங்க. இவர் போனார், அங்கே போயிட்டு உள்ள போயிட்டு இவர் தான்ப்பா ஜெகநாதர் அப்படின்னாரு. அதனால என்னாச்சு, எங்க நாங்க வழிபடுற சாமி ஜெகநாதர் அப்படின்னு அந்த சமுதாயம் முழுக்க நம்ம தேசத்தோட இணைஞ்சு போச்சு. அதே சமயத்துல வெளியில இருந்த இந்துக்கள் நம்முடைய விஷ்ணுவுடைய கோயில் அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த ஜெகநாதர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சமுதாயமும் இணைஞ்சு போச்சு. கடவுளையே கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இவர் தான்ப்பா நம்ம ஜெகநாதர் அப்படின்னு, மகாவிஷ்ணுவோட ரூபம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா ஜீசஸ் கூட கன்வெர்ட் ஆயிட்டாரு. ஜீசஸ் ஆகும், ஒரு காலத்துல ஆகும். இப்ப வேண்டாம். இப்ப அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்ப நமக்கு அப்படி முயற்சி பண்ணா நம்ம நசுங்கி போயிடுவோம். நம்ம நல்ல ஸ்ட்ராங்கான பிறகு எல்லாரையும் இப்பவே நம்ம பெரிய அளவுல துளுக்கன கர்வாபசி நம்ம மதத்துக்கு கொண்டு வரதுக்கான பெரிய கேம்பெயின் நடக்கணும். இப்ப நல்ல சமயம் இது. அவனுக்கு இருக்கிற பாகிஸ்தான் விசுவாசத்தை அடிச்சு நொறுக்கிட்டா அவன் இன்னும் ஆப்கானிஸ்தானுடையோ சுதானுடையோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற தேசத்தோடையோ இடைய மாட்டான். அவன் வெறும் பாகிஸ்தான் தான் அவனுக்கு. அதை ஒடிச்சிட்டா போறோம். இவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாரையும் கொண்டுலாம் மாத்திரணும். இது ஒரு நல்ல சமயம். எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 2 பேர். நம்ம தேசத்து 10 லட்சம் பேர் கன்வெர்ட் பண்ணா போதும், 20 லட்சம் பேர் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. நம்ம காங்கேயத்துல சங்கர் கோபால் ஒரு பொண்ணை கன்வெர்ட் பண்ணார் போன ஞாயிற்றுக்கிழமை. ஆரம்பிச்சிட்டார் அந்த வேலையை. அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னா அப்ப என்னோட நெட் போயிடுது. ஜீசஸையும் அதே மாதிரி ஜீசஸ் கடவுளா மாத்திரணும்னு. அவ கன்வெர்ட் பண்ணிட்டான்னு. ஓ, அவரா? அது சரியா புரியல. என்ன? இல்ல, கேரளா எல்லாம் போனேன்னா கொடிமரம் இருக்கும் கோவில்ல, சர்ச்ல. அப்புறம் காயத்ரி, ஜீசஸ் காயத்ரின்னு ஒண்ணு சொல்றா. நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு யூடியூப்ல பாத்துட்டு ஜீசஸ் காயத்ரிய வந்து
கமலஹாசனோட அண்ணா வந்து சொல்லியிருக்கான். ஐயோ, நான் பிஎம்ஓக்கு அதை கம்ப்ளைண்டா அனுப்பிச்சுட்டேன். இந்த மாதிரி இங்க ஃப்ராடு பண்றா, எனக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப ஊண்டாயிடுச்சு இதை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். விளையாட்டுக்கு பண்ணாது. அப்புறம் ஒரு நாள் ஆத்துக்கு போலீஸ் வந்துட்டா. நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமா நான் தான், என் மாட்டு பண்ணா ரொம்ப பயந்து போயிட்டா, நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ண அப்படின்னா. ஆமா நான் தான் பண்ணேன், எனக்கு ரொம்ப நான் ஊண்டாயிட்டேன். காயத்ரின்றது எங்களுக்கு தான், நீங்க என்ன ஜீசஸ் காயத்ரின்ட்டு எங்க மந்திரத்தை எடுத்து நீங்க இஷ்டத்துக்கு ஓதுறீங்க. நான் ரொம்ப ஊண்டாயிட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நீங்க மாத்தணும். ஒண்ணு அந்த யூடியூபை எடுத்துணும். அப்ப கொஞ்சம் கொழுப்பு இருந்த காலத்துல இந்த யூடியூபை நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டா இல்ல பகிரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் ஃபர்தரான ஆக்ஷன் எடுப்பேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா உதார் விட்டேன். அப்புறம் அவ என்ன பண்ணா, அந்த யூடியூப்ல இருந்து எடுத்துட்டாது. அது பிஎம்ஓ ஆபீஸ் they have removed it from the YouTube. எனக்கு இது ஒரு அனுபவம் ஆச்சு. நான் இன்டர்நெட்ல சேர்ந்த புதுசு. நான் வந்து ட்விட்டர்ல இருந்தேன். அப்போ ட்விட்டர்ல எனக்கு ஒரு 30 ஃபாலோவர்ஸ், ரொம்ப அதிகம் இல்லை, 30 100 200 பேர். நான் இந்த அப்பாஸ்ன்னு ஒரு ஆளுடைய விளம்பரம் ஒன்று வரும், இந்த கக்கூஸ் கழுவுற அது என்னது, அது ஒண்ணு ஹார்பிக். அவன் வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுவான். ஒரு ஹிந்து பெண், நெத்தியில குங்குமம்லாம் வச்ச பெண்ணு கதவு திறந்துட்டு அப்பாஸ் அப்படின்னு சினிமா நடிகை மேல இருக்கிற முகத்துல கத்துவான். அவன் பதில் சொல்லுவான், பயப்படாதீங்க அப்படிமா. நான் எழுதினேன், பயப்படாதீங்கன்னு அவன் ஏன் சொல்றான்? அவன் கையில துப்பாக்கி இல்லை, அவன் முகமூடி போடலை, ஆனா பயப்படாதீங்கன்னு ஏன் சொல்றான்? அவனுடைய பேர் அப்பாஸுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்க பயப்படாதீங்க, ஐம் நாட் எ டெரரிஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான்னு எழுதிட்டேன். 2 நாள்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த பயப்படாதீங்க மியூட் பண்ணிட்டான். அது 2 நாள். நான் ஒரு ரொம்ப ரோட்ல இருக்கிற ஆளு. பாருங்க, நம்ம இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணணும், அது எஃபெக்ட் இருக்கு. அதுக்கு நம்ம யாரோ, நமக்கு என்ன இருக்கு பெரிய பலம்னு நினைக்கலாம், ஆனா பண்ணணும், நிச்சயம் எஃபெக்ட் இருக்கு. சரி, அந்த போலீஸ் என்ன கேட்டா, நீங்க பிராமின் ஆச்சு, நீங்க எப்படி பண்ணீங்க அப்படி, ஏன் பிராமின்ல பண்ணக்கூடாதா நினைக்கிறானா? பிராமின் ஆச்சு நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஏன் பிராமின் தான் பண்ண, ஏன் வாஞ்சிநாதன் தான் பண்ணா, நான் பண்ணேன். சரி சொல்லுங்க. அந்த போலீஸ் வந்து நீங்க சொல்லுங்க வைராக்கியம் இந்த விஷயத்துல ஏதாவது சொல்லுங்க. வைராக்கியம், சத்யா. வைராக்கியம் வேற இல்லையா? என்னமா? வெறுப்பு வேற, வைராக்கியம் வேற. ஆமாமா, வைராக்கியம்னா வைராகி, ராகம் துவேஷம் ரெண்டுமே இல்லாம போவது. அட்டாச்மெண்ட் இன் போத் டைரக்ஷன், ஒன்னு டுவர்ட்ஸ் ஈச் அதர், அகேன்ஸ்ட் ஈச் அதர், ரெண்டுமே அட்டாச்மெண்ட் தான். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஹிரண்யகசிபு என்ன சொல்லுவான்? நிந்தாஸ்துதியான் ஹிரண்யகசிபு. அவனை திட்டிகிட்டே 24 மணி நேரம் அவனே நினைச்சுட்டு இருந்தான். இந்த 2 வகையும் பற்றுதல் இல்லாதவன் வைராகி. இதுல ஒரு பெரியவா சொல்றத படி பார்த்தோம்னா, சங்கராச்சாரியார் வந்து ஒரு அப்ரோக்ஷ அனுபூதியில இதை டிஃபைன் பண்ணும்போது, வைராக்கியத்தை டிஃபைன் பண்ணும்போது, he has used a word called ஜிகுப்சா. ஜிகுப்சான்னு ஒண்ணு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் வந்து வெறுப்புன்ற அர்த்தம் தான் வருதுங்கிற பெரியவா அப்படிதான் எழுதியிருக்கா. ஸோ வெறுப்பு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், ஆனா அது கடைசியா இட் ஹாஸ் டு பி டோட்டலி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி வெறுப்பு அற்ற தன்மை, அது அன்போட இருக்கும்போது வெறுப்பற்ற தன்மையானோம். ஆனா டு ஸ்டார்ட் வித் அந்த நிர்வேதங்கிறது வந்து ஒரு அவர்ஷன் ஆர் ஹேட்ரட் ஆர் நாட் பீயிங் அட்டாச் டு இட் அப்படின்னு வரணும்னு, அதுதான் தட்ஸ் ஹவ் ஹி ஹஸ் இன்டர்பிரட்டட். ஒண்ணு அது. ரெண்டாவது, ஏன்னா இப்ப பிரேமாஜி அவங்க கேட்டாங்கல்ல வெறுப்பு அப்படின்னு, அதுக்காக ரெண்டாவது வந்து நம்ம சாதாரண வைராக்கியம் கேட்கலையா? சாரி, கேக்குது, கத்தி பேசுறேன், சாரி. இன்னொன்னு, நம்ம சாதாரணமா வைராக்கியங்கிறத வந்து ஒரு தீர்மானம், உறுதியா அப்படின்ற அர்த்தத்துலதான் சாதாரணமா நம்ம
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இதுல ஞாபகம் வருது வந்து ஜஸ்ட் குயிக்கா சொன்ன ஒன்று லைட்டர் வெயின் பார்த்தோன்னா, இந்த நம்ம ரொம்ப சொல்றது வந்து பிரசவ வைராக்கியம், அதே மாதிரி மசான வைராக்கியம். வைராக்கியம் அது ரெண்டுத்தையும் ரொம்ப யூஸ் பண்ண மீன்ஸ் அதெல்லாம் அந்த நேரத்தோட போயிடும். ஆனா ஒரு when there is a conflict, ஒரு நீங்க சொல்றபடி உறுதி வில் பவர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வில் பவர்ல நாட் டிஸ்டர்ப்டு பை ப்ரோ ஆர் ஆன்டி ஃபீலிங்ஸ். அவ்வளவுதானே. அது ரெண்டும் அதே அர்த்தம் தான் வைராக்கியத்துக்கு. வில் பவர் உறுதிங்கிறதும் சரியான அர்த்தம் தான். பகவானே சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல, மனோதுர் நிகிரகம் சலம் அபியாசேன கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. வைராக்கியத்தால் மனசை விட முடியும். அபியாசம் அண்ட் வைராக்கியம், these two are required மாதிரி. கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு ஜஸ்ட் உங்களுக்கு அது இத ஒரு பட்டினத்தார் நீங்க அடிக்கடி சொல்லுவாங்கனால, இந்த பட்டினத்தார்லையும் தான் இந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடை விழிக்கன்னு சொல்லி போவார்ல, அந்த வேர்ட் ஆல்சோ. அவர் அவ்வளவு ரிச் பர்சன், எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல திறந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வைராக்கியத்தோட அவர் எல்லாத்தையும் திறந்தாருங்கிறதுனால அவரை பத்தி ஐ திங்க் வைராக்கியம்னா அவர் ஞாபகம். ஜோக்கில்லரா ஒரு கதை, ஒரு கணவன் வந்து அடிக்கடி மிரட்டுவானாம் மனைவிய, நான் போயிடுவேன், சன்னியாசியா போயிடுவேன் அப்படின்னு. 1 வருஷம் 2 வருஷம் இது பாட்டுக்கு தொடர்றது, சில வருஷங்கள். அவன் ஒரு நாள் சொல்ற, நீ எல்லாம் போக மாட்டேன், உனக்கு என்னமோ பெரிய சன்னியாசி வைராக்கியம்லாம் உனக்கு பெரிய தெரிந்தாமன்னு நீ சொல்ற, அதெல்லாம் உன்னால முடியாது, இப்படிலாம் போக முடியாது, நீ போக மாட்டேன் அப்படிங்கிற. பின்ன எப்படி போகணுமா அப்படின்னா, உடனே தன்னுடைய துணியை அப்படி கிழிச்சாளா, கிழிச்சு இப்படி போகணும்னு போயிட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெறும் பேச்செல்லாம் நடக்காது, அது ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவார். ஜஸ்ட் ஒரு க்ஷணத்துல the whole thing happens. அதே மாதிரி இன்னொன்னு, அவர் பட்னத்தரோட சிஷ்யரா இருந்த ஒரு ராஜா பர்த்ருஹரின்ற ராஜா, பர்த்ருஹரி, அவர் வந்து வைராக்கிய சதகம்னு அது எப்படி அதனுடைய டிஃபைன் பண்ணி 100 songs அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது சன்னியாசிகளுக்கு. அந்த பர்த்ருஹரி தான் அந்த திருவிடை மருதூர்ல ஒரு கோபுரத்துல உட்கார்ந்து இருந்தாராம். அவர் உட்கார்ந்து இருந்தாராம். யாரு? பட்டினத்தார் இருந்தாராம். அவர் வந்து யாரோ கொண்டு கொடுத்தாராம் ஏதோ. இவர் வந்து கையில ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டாராம். அது அந்த பக்கம் ஒரு பெரிய ஆமா, அவன்கிட்ட போய் அவன் சொல்றானா, அந்த ஆளு யாரோ பெரிய குடும்பஸ்தன்னு சொன்னார், அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிற ஆளுன்னு. அப்படியான்னு இவர் ஒரு பானை வச்சிருப்பான், ஓடு சாப்பாடு வாங்குறதுக்கு. அதுல தனக்கு மட்டும் இல்லாம ஒரு பக்கத்துல ஒரு நாய்க்கும் சேர்த்து வாங்கணுமா, டபுள் கொடுக்க சொல்லுவாராம். நாய்க்கும் சேர்த்து கொடுப்பா, என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குன்னு. இத கேள்விப்பட்டோடனே குடும்பஸ்த பாத்திரங்கள் ஒரே ஒரு பாத்திரம் தான், ஜீவன் ஒரே ஒரு நாய் தான். அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த நாயோட தலையில போட்டாராம். இப்போ நாயும் செத்தது, பாத்திரமும் உடைஞ்சுதான் அப்படின்னு அவருக்கு வைராக்கியம் வந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பர்த்ருஹரி அவர் தான் பட்டினத்தாரான்னு எனக்கு தெரியல. பர்த்ருஹரி இது உஜ்ஜயின்ல இருந்து வந்தாரு மட்டும் தெரியும். பட்னத்தார் தான் சொல்ற. அவ அதுல இந்த ஸ்டோரி கோஸ் பியாண்ட் தட். அந்த இது எப்படின்னாக்க, இவருக்கு வந்து இவர் மகாலட்சுமி பேரு மகாலிங்க சுவாமிகள் நினைக்கிறேன், திருவிடை மருதூர் சுவாமிகள். அவர் வந்து அவருக்கு மோட்சம் கொடுத்துடுறாரு இவருக்கு, நம்ம பத்ருஹரிக்கு முதல்ல கிடைச்சுடுறது. அப்புறம் இவர் பட்னத்தாருக்கு வந்து இது என்னடாது, நம்ம சிஷ்யனுக்கு அந்த இந்த பிராப்தி கிடைச்சிடுத்து, சிவ பிராப்தி கிடைச்சிடுத்து, நமக்கு இல்லையான போதுதான் அவருக்கு அந்த உனக்கு அந்த கரும்பு இருக்கிற இடத்துல, அதுவும் நுனி கரும்பு அந்த
திதிப்பா இருக்கக்கூடிய கரும்பு இருக்கிற இடத்துல வரன்ட்டு அப்புறமா அவர் கரும்பு பேய் கரும்புன்னு ஒண்ணு வச்சுட்டு அவர் ஊரா போவார். கடைசியா திருவொற்றியூர்ல வந்து அவர் சரி. யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். பிரதிபா பேசவே இல்லை இன்னைக்கு. என்ன